பிளாஸ்ட் அக்கா மாஸ் பிளாஸ்ட்னா பிளாஸ்ட் அந்த மாதிரி மஜா 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 சோ மஜா படம். என்ன சொல்றது, ஆர்ஜே பாலாஜி ஒரு சல்யூட். ஃபுல் என்டர்டைன்மெண்ட், ஒரு இடத்துல லேக் இருக்காது, நீங்க கத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஃபுல் என்ஜாய்மெண்ட். லியோலாம் வருது, என்ன சொல்றது, நாங்க லியோலாம் வந்தோன்னு பிளாஸ்ட் ஆயிட்டோம் நாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு படம் பிளாஸ்ட். ஐயோ உடம்புல அப்படியே புல் அரிச்சிருச்சு எங்களுக்குலாம். என்ன சொல்றது, பிளாஸ்ட் அவ்வளவுதான் சொல்ல முடியுமே. நல்லா இருந்துச்சு. ஆர்ஜே பாலாஜி ஒரு சல்யூட். பிளாஸ்ட் படம் பிளாஸ்ட் அவ்வளவுதான். எங்க அண்ணன் விஜய் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். என்ன எங்க அண்ணன் சிஎம் ஆயிட்டாரு, எங்க அண்ணா வந்திருந்தாருனாக்கா இன்னும் பிளாஸ்டா இருக்கும். ப்ரோ ரெண்டுமே சூப்பர் ப்ரோ. நீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு செகண்ட் ஹாஃப் நல்லா இல்ல, இல்ல செகண்ட் ஹாஃப் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இல்ல, அது பேச்சே வராது ப்ரோ இந்த இடத்துல. செம்ம படம். அதுதான் ப்ரோ பிளாஸ்ட். பிரேக், நீங்க பிரேக் பார்க்கணுமே, செம்ம பிரேக். அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் அதுவும் சூப்பர். பிளாஸ்டா இருந்துச்சு எல்லா படமே. சூர்யானா படம் செம்ம கம்பேக், செம்மையா இருக்கு. யாரும் மிஸ் பண்றாதீங்க. ஃபேமிலியா வந்து ஜாலியா பார்த்துட்டு போலாம் நீங்க. இவ்வளவுதான், சூப்பர் படம் ப்ரோ. ஆர்ஜே பாலாஜி லியோ ரெஃபரன்ஸ்லாம் ஓட்டு சூப்பரா இருந்துச்சு. அதெல்லாம் அப்படி கூஸ் பம்ப்ஸ்லாம் வர மாதிரி ஆயிடுச்சு ப்ரோ. அந்த ரெட் டீம் சூப்பர் ப்ரோ. அதெல்லாம் பயங்கரம் ப்ரோ. நான் பார்த்தோன்னே அவர் ட்ரெய்லர் பார்த்தோன்னே எப்படி சொல்ல உங்களுக்கு நல்லா இருக்கு. நான் படம் சாயபிங்கர் மியூசிக்லாம் தெரிய விட்டாப்ல. அதோட இந்த பேபி கண்ணன் அவரு ஆர்ஜே பாலாஜினா படமே இல்லை. அவர் இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லாவே போச்சு, ரொம்ப நல்லாவே போச்சு. சூர்யாலாம் சொல்லவே வேணாம், நல்லா நடிச்சாரு. லியோலாம் வேற என்ட்ரி கொடுக்குறாரு உள்ள, நல்லா இருக்கு பார்க்கலாம். ஐயோ ப்ரோ இங்க பாருங்க, இன்னும் வரைக்கும் போல ப்ரோ. இந்த இது கூஸ் பம்ப்ஸ் தான் ஃபுல்லாவே, படமே அதான். ஆனா நான் பேரு கருப்புக்கு பதிலாக ரெட்டுன்னு வச்சிருக்கோம். ஃபுல்லா ரெட் கலர்ல தான் சூர்யா விட்டாங்க. ஆனா படமே த்ரிஷா ப்ரோ சொல்லவா ப்ரோ வேணும், அங்கேயா தான் கேக்குறாங்க, இங்க நீங்க தான் கேக்குறீங்க. த்ரிஷா நல்ல நல்ல ஒரு ஆக்டிங் ப்ரோ, எல்லாருமே நல்லா. ப்ரோ சாயபிங்கர் எல்லாம் படமே இல்ல ப்ரோ. இதுக்கு மேல என்ன ப்ரோ வேணும் உங்களுக்கு? ஆமா ப்ரோ அப்படி சொல்ல ப்ரோ, நீங்க ஏதோ மாட்டி விட பாக்குறீங்க ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ, எல்லாமே நல்லா இருக்கு. படம் நல்லா இருந்தது, நல்லா இருந்தது. கேனாலுக்கு அப்புறம் சூர்யா மாஸ் மூவி, ஃபைட், டான்ஸ், காமெடி எல்லாம் நல்லா இருந்தது. தமிழ் படங்கள் இனி இப்படி கொஞ்சம் மாசான மூவி கொஞ்சம் வந்தா வித்தியாசமா இருக்கும் பாக்குறதுக்கு. புதுசா இருந்தது. ரியலிஸ்டிக்கா இருந்தது, நல்லா நடிச்சிருக்காரு. நல்லா இருந்தது. சாயபிங்கோட மூவி சாங் நல்லா இருக்கு. நினைக்கிறேன் இது நல்ல லோக்கோ இங்கத்தை ஆக்களுக்கு வந்து கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு மூவியா இருக்கும். நல்லா இருந்தது, நல்லா இருந்தது. லியோ இருந்தது, சூர்யோட மூவிஸ் நிறைய இருந்தது. ஸோ ஃபன்னா இருந்தது பார்க்கறதுக்கு. இது எங்களோட ஃபர்ஸ்ட் டைம் சென்னையில படம் பார்க்கறது. ஸோ நல்ல ஒரு என்வாயன்மெண்டா இருந்தது. நல்லா இருந்தது. ஃபுல் மூவி நல்லா என்ஜாய் பண்ண மாதிரி இருந்தது. சூப்பரா இருந்துச்சு. சூர்யா ஆக்டிங் எப்போ சொல்லவே தேவையில்ல, பயங்கரமா பண்ணிருக்கேன். கருப்பா வந்துட்டான் தேட்டருக்குள்ள. கூஸ் பம்ப்ஸ் தான் தொண்டையில தெரியுது உங்களுக்கு, பயங்கரமா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் சரியானது. நல்ல வேளை இந்த படத்துல திவாகரை காட்டல, அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். சூப்பரா இருந்துச்சு. பீஜம் சாயப்ரோ செஞ்சுட்டாரு, பயங்கரமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாஸ் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே மாஸ் இருந்துச்சு. அருவாதான் சூப்பரா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. கிளைமாக்ஸ்ல ஒரு கருப்பு சீக்வென்ஸ் இருக்கு. 13 years one of the best movies of Surya. எல்லாரும் போய் தியேட்டர்ல பார்க்கலாம், ரொம்ப நல்லா இருக்கு. ஆர்ஜே பாலாஜி குக்ட் ரொம்ப நல்லா. பிளாஸ்ட் ப்ரோ, பிளாஸ்ட் ப்ரோ. கற்பனா வர சீன்ல எப்படி பாருங்க. ஐயா நானே கற்பனா ஆயிட்டேன் ப்ரோ. நீங்க ரிஷப் ஷெட்டி எவ்வளவு பண்ணிருந்தாரோ அதை விட சூர்யா ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. அருமையா இருக்கு, சூப்பர் படம். எல்லாருமே போய் பாருங்க, அருமையா இருக்கு. நல்லா இல்ல ப்ரோ.
நல்லா இல்ல, சீரியஸா நல்லா இல்ல. அவங்க போர்ஷன்ஸ் மட்டும் வேற யாராவது ஹீரோயின் போட்டிருக்கோம், சுத்தமா நல்லா இல்ல. பிஜிஎம் சாய் அபியங்கர் ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு, ரொம்ப நல்லா இருக்கு. த்ரிஷா போர்ஷன்ஸ் மட்டும் நல்லா இருக்கு. ஒண்ணுமே இல்ல, அந்த போல இருக்குது படம் எல்லாம். அப்படியே நம்ம அப்படியே கடவுள் கூப்பிடுறாரு, கடவுள் கையில இருந்து அப்படியே இது கும்பன போல இருக்குது, அவள்தான் படம். ஆஜே பாலாஜி தரமா இருக்குது. நானும் என்ன சொதைப்பிடுவாருன்னு நினைச்ச பக்காவா பண்றாரு. சரியான கம்பேக்னா எஸ்கே திட்டிருக்காங்க, இது பண்ணி சரியான கம்பேக். இதுக்கு மேல எதுவுமே தேவையில்லை, சூப்பரா இருக்குது படம். ஆர்ஜே பாலாஜி வில்லனா எல்லாருமே சூப்பரா இருந்துச்சு. சூர்யா கிளைமேக்ஸ் எதுவுமே ஸ்பாயில் பண்ணது இல்ல. ஒரு சீன் இருக்கும், நிறைய சீன் இருக்குது, எல்லாமே சூப்பரா இருக்குது, போய் பாருங்க ப்ரோ. செம்மையா இருந்துச்சு ப்ரோ படம். பம் பம் எக்ஸ்பெக்டே பண்ணல ப்ரோ, இந்த மாதிரி இருக்கும். செம்மையா இருக்கு ப்ரோ, ஃபுல்லா தியேட்டரிக்கல் மூவ்மெண்ட் தான் ப்ரோ. செம்மையா இருக்கு, ஒரு சீனா கூஸ் பம்ப் ப்ரோ, செம்மையா இருக்கு ப்ரோ. ப்ரோ அவரும் சூப்பரா பண்ணிருக்காரு ப்ரோ. அவரு வில்லனா பண்ணல, சூப்பரா பண்ணிருக்காரு. புரியல ப்ரோ. நல்லா இருந்துச்சு ப்ரோ, அவங்க நல்லா இருந்துச்சு, அவங்க கம்பேக் சூப்பரா இருந்துச்சு படத்துல, சூப்பரா இருந்துச்சு. காபி ஷாம்பு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. எதிர்பார்க்கவே இல்லை, அதெல்லாம் நாங்க அன்எக்ஸ்பெக்டட், அதெல்லாம் சூப்பரா இருந்தது. சிங்கம் சூர்யா சீன்லாம் வந்துச்சு பாருங்க ப்ரோ, செம்மையா இருந்துச்சு ப்ரோ. அந்த கம்பேக் ப்ரோ செம்மையா இருந்துச்சு ப்ரோ. அந்த சீனு மறக்கவே மாட்டேன் ப்ரோ. ஃபுல்லா ஃபேன்ஸ் மூவ்மெண்ட் ப்ரோ, எல்லாமே படத்துல செம்மையா இருந்துச்சு ப்ரோ. சாய் அபியங்கர் செம்மையா பண்ணிருக்காரு. அந்நியார் மஜா ப்ரோ. நிறைய கேரக்டர் ரெஃபரன்ஸ் வச்சிருக்காங்க ப்ரோ. தளபதி எல்லாருமே லியோ போட ரெஃபரன்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. கிளைமாக்ஸ் செம்ம சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. கருப்புசாமி கிட்ட சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. சூர்யாக்கு அப்படியே 100% மேட்ச் ஆச்சு ப்ரோ. இனிமேல் கருப்புசாமின்னு சொன்னா சூர்யா தான் ப்ரோ. வேற லெவல்ல இருக்கு ப்ரோ, செம்மையா இருக்கு. 13 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு கம்பேக், ரொம்ப சந்தோஷமா இருக்கு ப்ரோ. திருப்தியா வீட்டுக்கு போறோம் ப்ரோ. புரியல ப்ரோ, அதெல்லாம் செம்ம கூஸ் பம்ப்ஸா இருந்துச்சு ப்ரோ, செம்மையா இருந்துச்சு. எப்படின்னா 13 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு வார்த்தை இல்லை ப்ரோ சொல்றதுக்கு, அந்த மாதிரி இருக்கு ப்ரோ. 13 வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமா தியேட்டர் விட்டு வெளில வரும். எல்லாருமே நல்லா ரிவ்யூ பாசிட்டிவா கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ப்ரோ. இது கம்பேக் தான், இதுக்கப்புறம் நாங்க தான் நினைக்கிறேன். பார்ப்போம், பார்க்கலாம் ப்ரோ. இது ட்ரைலர் வரும்போது எல்லாருமே என்ன சூர்யா ஆர்ஜே பாலாஜி வில்லனா அப்படின்னு எல்லாருமே ஒரு மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. ஆனா அப்படி கிடையாது அப்படின்ட்டு ஸ்கிரீன்ல ப்ரூவ் பண்ணிட்டாரு ப்ரோ. அவரு செம்ம மாசா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. அவரோட அந்த ஹியூமர்லாம் நல்லா இருந்துச்சு படத்துல. என்ன வில்லனா அந்த ஹியூமர்லாம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. ப்ரோ ப்ரோ சாயா மேக தூக்கி பாடிருக்காரு ப்ரோ படத்தை. கரெக்டா எங்கெங்கெல்லாம் என்னென்ன பீச்சன் கொடுக்கணுமோ அதெல்லாம் செம்மையா இருந்துச்சு. சாயாவுக்கு நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் சூப்பரா இருந்தது. கிளைமேக்ஸ் தான் வேற லெவல்ல இருந்து சூப்பரா இருந்துச்சு படம், வேற லெவல். புதுசா ட்ரை பண்ணியிருந்தாரு, நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது. அவருக்கு நல்லா செட் ஆச்சு, இன்னும் பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய. அவர் த்ரிஷா நல்லா பண்ணிருந்தாங்கண்ணா, வாய்ஸ் சின்மை கொடுத்திருந்தாங்க, நல்லா இருந்துச்சு, அவங்க செட் ஆயிடுச்சு. புரியலண்ணா, பிஜிஎம் நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது. கம்பேக் தான், தலைவனோட கம்பேக் சூப்பரா இருந்தது. புரியல, கிளைமேக்ஸ் நல்லா இருந்தது, சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. சூப்பரா இருந்துச்சு. சூர்யா ஆக்டிங் எல்லாமே பயங்கரமா இருந்துச்சு. நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு, எல்லாமே சூப்பரா பண்ணிருக்காங்க, எல்லாமே நல்லா இருந்துச்சு. புரியல, த்ரிஷாவோட ஆக்டிங் எல்லாமே நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. படம் பார்க்கலாம், அந்த ரோலும் நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு, எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அந்த கருப்பு சாமியா வர சீன் கிளைமேக்ஸ் சூப்பரா இருந்துச்சு. ரெண்டுமே செம ஸ்பீடா போச்சு, எந்த ஒரு சீனுமே போர் அடிக்கல, லாகே ஆகல. படம் கிளைமேக்ஸ் சூப்பரா போச்சு. படம் பயங்கரமா இருக்கு, சூப்பரா செதிருக்காப்புல, வேற மாதிரி இருக்கு. சூப்பரா பண்ணிருக்காரு ப்ரோ, அவருக்கு ஈக்குவல் கொடுத்து பண்ணிருக்காரு, வேற லெவல் போட்டிருக்காரு. சாயா பயங்கரமா இருக்கு. ஓகே ப்ரோ, சூப்பரா இருக்கு, எல்லாமே பார்க்கா ப்ரோ. படத்துல எல்லாமே சொல்லுவோம். செகண்ட் ஹாஃப்ல ஒரு 5 நிமிஷம்ல கருப்புசாமி ரோல்ல வருவாரு. கருப்புசாமி ரோல்ல வந்தா இந்திச்சுனா அஜய் பாலாஜி சொன்ன மாதிரி செஞ்சுட்டாரு. எங்க அண்ணன் வேற லெவலு, படம் பக்கா. அண்ணன் எந்த ரோல் வந்தாலும் நல்லா தான் ப்ரோ இருப்பாரு. கருப்புசாமி புதுசா பார்த்தோம், சூப்பரா இருந்தது. வைப் சரியான வைப். சில அடுத்த பாட்டு சூப்பரா சூப்பரா எல்லாமே பக்காவா இருக்கு. செதுக்கிருக்காங்க. கருப்பு அந்த நேரம் வானமே கருப்பா இருக்கு. சூர்யா சொல்லலாம், எப்பவுமே எப்பவும் போல சூப்பரா பண்ணுவாரு, நல்லா இருக்கு படம். ஆர்ஜே பாலாஜி வில்லனா பண்ணியா, டைரக்டர் அவரு பிளஸ் ஆக்டிங் நல்லா தான் இருக்கு.
ஓகே அண்ணனுக்கு இப்படிதான் ஒரு படம் வேணும்னு எதிர்பார்த்தோம். இப்படிதான் வந்து ஜிபிஓ ஜெயிலர் மாதிரியான படம் இது. ஸோ ஜாலியாக தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ், ஜாலியாக தேட்டரில் நல்லா என்ஜாய் பண்ணலாம்.